Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது அல்ஃபோன்ஸ் கதை. நான் உங்க அல்ஃபோன்ஸ். நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. அதான் இந்த வீடியோ டைட்டில். நான் என்ன தப்பு பண்ணேன், யூடியூப்ல எனக்கு என்ன நடந்துச்சு அதான் பார்க்க போறீங்க. யூடியூப் ப்ரோக்ராம் பார்ட்னர்ல இருந்து நம்ம சேனலை தூக்கிட்டாங்க. அதாவது ஏற்கனவே மானிட்டைசேஷன் ஆன என் சேனலை மானிட்டைசேஷன்லேருந்து தூக்கிட்டாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் தூக்குனாங்க அதான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த அல்ஃபோன்ஸ் கதை சேனல் வந்து முன்னாடி அல்ஃபோன்ஸ் வியூஸ்னு வச்சுருந்தேன். ஏப்ரல் 13, 2023 இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரே மாதத்தில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு. 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறம் என்னோட கண்டென்ட் ஃபுல்லாக வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபுட்டு பேஸ் பண்ணி போயிட்டு இருந்தது. வியூவர்ஸ் சொல்கிற சேலஞ்சை வந்து பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். போக போக நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. என்னன்னா, நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். அந்த நியூஸில் வந்துட்டு அப்பாவோட தொல்லை தாங்க முடியாமல், அதாவது அவங்க அப்பா குடிச்சிட்டு அவங்க அம்மாவை போட்டு அடிப்பாராம். இதில் அஃபெக்ட் ஆன பொண்ணு அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒரு லெட்ரு எழுதி வச்சுட்டு, இனிமேல் அப்பா நீங்கள் குடிக்கிறத நிப்பாட்டிடுங்க, இனிமேல் வந்து குடிச்சிட்டு அம்மாவை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்ரு எழுதி வச்சுட்டு அந்த பொண்ணு வந்து தூக்க மாட்டிட்டு இறந்து போயிட்டாங்க. இந்த கதை வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. இதை நம்ம எடுத்து எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் மரக்கணத்தில் வந்து கள்ளசாரம் சாப்பிட்டு இறந்து போன நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்போ அதில் இறந்து போனவங்களுக்கு 5 லட்சம் 10 லட்சம் தரதா கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னடா கள்ளசாரம் குடிச்சிட்டு செத்து போகிறவங்களுக்கு போயிட்டு காசு தராங்களே அப்படின்ற ஒரு விஷயம் என்னை ரொம்ப பாதிச்சுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் சாதிக்கணும்னு நினைக்கிற பசங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. தண்ணியில் ஓடுற இன்ஜின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ராமர் பிள்ளை அந்த மாதிரி சார்லாம் வந்து நேச்சுரலாக ஃபியூவல் கூட கண்டுபிடிச்சதா சொன்னார். பெட்ரோல் யூஸ் பண்ணி பண்ணுறதாவே இருக்கட்டும், கம்மி விலையில் ஃபியூவல் கொடுக்க முடியுன்ற சொல்கிற ஒரு கான்செப்டை எடுத்து அதை என்னென்னாவது கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்கலாம்ல. அதுக்கு இவங்க ஏதாவது ஃபண்டு கொடுக்கலாம்ல. சரி, அவர் தான் தப்பு பண்ணுறாரு, ஓகே. நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிற பசங்களுக்கு ஃபண்டு கொடுத்து அவங்கள வளர்க்கலாம்ல. எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில், அது பார்க்குற உங்களுக்கும் தெரியும். ஆனால் வந்துட்டு கள்ளசாராயம் குடித்து இறந்து போன குடும்பத்துக்கு இவ்வளோ ஒரு காசு தரேன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. அதனால சரி, இதே ஒரு கான்செப்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி கதைன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எழுதி எடுத்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஜூன் 2023 அந்த ஷார்ட் ஃபிலிம் நான் ரிலீஸ் பண்ணேன். 2 நாளில் வந்து வீடியோ நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு. 1,11,000 அந்த மாதிரி வீடியோ நல்லா ரீச் ஆகிடுச்சு. சேனல் வந்து அந்த வீடியோனால தான், அந்த ஷார்ட் ஃபிலிம்னால தான் சேனலுக்கு மானிட்டேஷன்ற ஒரு ப்ராசஸ் வர ஆரம்பிச்சிது. 1000 சப்ஸ்கிரைபரும் ரீச் பண்ணிட்டேன், 4000 வாட்ச் ஹவர்ஸும் ரீச் பண்ணிட்டேன். சேனலுக்கும் மானிட்டேஷன் கிடச்சிருச்சு. நானும் மானிட்டேஷன் அப்ளை பண்ணி நான் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த டாலர்ன்ற சிம்பிள்லாம் சேனலில் வந்துருச்சு. சேனலில் வந்து ஆட்லாம் வர ஆரம்பிச்சிது. நான் கொஞ்சம் ஹாப்பியாக போயிட்டுருந்தேன். ஆனால் கொஞ்ச நாள் அப்புறம் என்னால் வீடியோ சரியாக போட முடியாமல் ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டேன். ஒரு 6 மாதம் வீடியோ நான் போடாமல் இருந்தேன். கடைசியாக ஜூன் 24, 2024 இதுதான் நான் கடைசியாக வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் டிசம்பர் 28, 2024 இதில் தான் நான் லாஸ்ட் வீடியோ போட ஆரம்பித்தேன். இதில் என்ன வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ வந்து நான் 6 மாதம் கேப் விட்டுட்டேன். வீடியோ எதுவும் போடாமல் இருக்கீங்க, இன்னும் நீங்கள் வீடியோ போடாமல் இருந்தீங்கன்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்லேருந்து தூக்கிடுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு மெயில் வந்திருந்தது. ஐயோ, என்னடா இது தூக்கிட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். நான் இங்கே தான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணேன்னா, அந்த வீடியோ வந்ததுலேருந்து ஷார்ட்ஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஷார்ட்ஸாக போட்டுட்ருந்தேன், ஆனால் பெரிய வீடியோ எதுவும் நான் ரிலீஸ் பண்ணல. Jan 4, 2025 தான் நான் பெரிய வீடியோலாம் போட ஆரம்பித்தேன். அவங்க சொன்ன அந்த டைம் கேப்பில் நான் ஷார்ட்ஸ் மட்டுமே ரிலீஸ் பண்ணிட்டு இருந்ததுனால கடைசியாக என்னோடய சேனல் வந்து $10 கிட்டே வந்துருச்சு. $10 ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஐடி வெரிஃபிகேஷன், அந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் எனக்கு வந்து எலிஜிபிள் ஆகிடுச்சு. அந்த மானிட்டேஷன் இருக்கும்போதே நான் வந்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன். ஐடி வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு கரெக்டாக பின் வெரிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். 6 நம்பரில் ஒரு பாஸ்வேர்டு ஒன்று வரும், அதை நம்ம எனேபிள் பண்ணணும் அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கு. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது இன்றைக்கி தான் வந்துச்சு. இதை நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து திரும்ப மானிட்டேஷன் ஆகிடும், மானிட்டேஷன் எனேபிள் ஆகிடும், அது வரைக்கும் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமும் எனக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகலை. ஏன்டா எனேபிள் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணும்போது தான் யூடியூப் ப்ரோக்ராம் பார்ட்னர்லேருந்து தூக்கிட்டாங்கன்னு. ஏன் தூக்கிட்டாங்கன்னு பார்த்தா, நான் இந்த 6 மாதம் வீடியோ போடாமல் இருந்ததுனால மானிட்டேஷன் வந்து டிசேபிள் ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து யூடியூப் ப்ரோக்ராம் பார்ட்னர்லேருந்து நம்மளை தூக்கிட்டாங்க. தலைமகனி கலங்காதே, தனிமை கண்டு மயங்காதே.
என் மேலே தப்பு. நான் லெட்டேஜாக விட்டதுனால இப்போது மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப எனக்கு வந்து மானிட்டைசேஷன் எனபிள் ஆகணும்னா 1000 சப்ஸ்கிரைபரும் ப்ளஸ் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸும் எனக்கு தேவை. இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் இப்போ நான் திரும்ப ரீச் பண்ணணும். ரீச் பண்ணால் தான் மறுபடியும் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நான் ஜாயின் ஆக முடியும். மானிட்டைசேஷனும் நம்ம சேனலில் எனபிள் பண்ண முடியும். இப்போ நான் அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸில் நான் இப்போ வந்து 600ல் தான் இருக்கேன். கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணாலும் கொஞ்சம் தைரியம் இருக்குது. நீங்கள் என்னை காப்பாற்றிட மாட்டிங்களா? அதுக்காக அந்த நம்பிக்கையினால தான் சரி நான் பண்ண இந்த தப்பை நீங்கள் யாரும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் வந்து யூடியூப் மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் யாரும் வீடியோ போடுறதை நிறுத்திடாதீங்க. என்ன போடுறதுன்னு தெரியாது தான், ஆனால் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்த ஐடியாஸ் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். என்னோடய எய்ம் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் கிரியேட்டர் அண்ட் ஆக்டர். அதனால் அது பேஸ்டாக வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த சேனல் நான் ஃபஸ்ட் வந்து அல்ஃபோன்ஸ் வியூஸ்னு வச்சுருந்தேன். ஏன் அல்ஃபோன்ஸ் கதை நேம் மாற்றினேன் அப்படின்னா, என்னோடய லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு சுவாரஸ்யமான விஷயங்களையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையினால தான் அல்ஃபோன்ஸ் கதைன்னு மாற்றினேன். பரவாயில்ல சார், என்னாச்சு இப்போது? நாமளும் மனுஷங்க தானே சார். 2 கையும் 2 காலும் போனால் கூட அல்ஃபோன்ஸுக்கு பொழைச்சிப்பான் சார். கெட்ட பையன் சார். இப்போது ஜனவரி 28 மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆயிடுச்சுன்ற வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் மானிட்டைசேஷன் எனபிள் ஆன சந்தோஷமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அல்ஃபோன்ஸ், இது நம்ம அல்ஃபோன்ஸ் கதை சேனல். கீப் வாட்சிங். தேங்க்யூ. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே.